இப்போ தெரியாது. இந்த ஒரு 30 நாளில் என்ன பண்ணிட்டாங்க, எதுக்கு இஷ்டம் எது போகிறாங்களா அப்பெல்லாம் பேசக்கூடாது. இது வரைக்கும் 56 வருஷம், இது வரைக்கும் தேனி மாவட்டத்தில் பஸ்ஸுங்கிறதே கிடையாது. இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறேன், 56 வருஷம் 50 வருஷம் ஆண்ட கட்சின்றாங்க, 75 வருஷம் கட்சி ஆண்டுனாங்க. ஒரு சராசரி மக்கள் ஒரு பஸ் வசதியாக கொடுக்கலையா? எப்படி உங்களால் நாளைக்கு என்ன பண்ணுறோம், நீங்கள் 10 லட்சம் கோடி வாங்கி வச்சுக்கிறாங்க, நீ உடனே 2500 பொண்ணு எப்படி போடுவார்? புரியுதா? கஜானா மொத்தம் காலி பண்ணிட்டு போயிடறாங்க. எல்லாம் பேர் தவறுக்குரியான ஆட்சி நடந்தது இல்லை, சரியான ஆட்சி இது. இதெல்லாம் இப்போ இல்லை, 25 வருஷம் ஆட்சியோட மீட்கவே முடியாது. திரையில் பண்ணதான் கொஞ்சம் மண்ணில் பண்ணிட்டு இருக்காங்க. சத்தியமா இருந்தாலும் 25 வருஷத்துக்கு விஜயை தொட்டு உடம்பு பார்க்க முடியாது. இதே மாதிரி நடந்தால், இந்த சிறப்புமிக்க ஆட்சி நடந்தால் தொட்டு உடம்பு பார்க்க முடியாது. அண்ணா திமுகவும் சரி, அனைத்து இந்த அண்ணா திராவிடம் சரி, திமுகவும் சரி, எதுவுமே பண்ணி பார்க்க முடியாது. இதோட கேவலமான இது எதுவுமே கிடையாது. இது கேவலம். இது எங்க பாரு, திமுக ஒழிச்சு கட்டுனது அண்ணா திமுக வந்தது. அண்ணா திமுக ஒண்ணு சேர்ந்து வச்சு மக்களை ஏமாத்துறதா. இப்ப என்ன நடந்தது? இப்ப ஏமாத்து தானே பண்ணாங்க, ஏமாத்துக்கிறது தானே பண்ணாங்க. எடப்பாடி என்ன பண்ணாரு, நேரா போயிட்டு நேரா திமுக என்ன பண்ணி கேட்டாரு, நம்ம ஆட்சி அமைக்கலாமா அப்படின்னு. இதோட கேவலமான ஆட்சி பேர் எதுக்குது? அதுக்கு மாதிரி செத்து இல்லாம தனிச்சு நிக்கணும். உன் மக்களுக்கு செஞ்சுன்னு வச்சு மக்களுக்கு தேவை பண்ணுவாங்க. உடனே 6 மாசத்துல செய்யல, 2 வருஷத்துல செய்யல, 3 வருஷத்துல எத்தனை வருஷம் போட்டாரு ஆட்சி முடியாது. ஸ்டாலின் எத்தனை வருஷத்துக்கு முடி போட்டாரு? 1000 ரூபாய் காசு மகளிர் ஊக்கத்தொகை 2 வருஷத்துக்கு முடி தான் போட்டாரு. என்ன இருக்கிற கஜானா தான் சொல்றாரு, என்ன 6 மாசம் டைம் கொடுத்துருக்காரு. 6 மாசம் டைம் கொடுத்தாருன்னு வச்சுக்க, ஆட்டோமேட்டிக் எல்லாமே நடுவான், மக்களுக்கு தேவை பண்ணுவான். அவரே சொல்லிட்டாரு ஒரே வார்த்தை, உங்க காசுல நான் வளர்ந்தேன், என்னுடைய பைசால உங்களுக்கு ஏதாவது பண்ணணும், ஏதாவது செய்யணும், உங்களால நான் வந்திருக்கேன், உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் தான் கொள்ளடி இல்லையா? ஒரே ஒரு கரப்ஷன் சொல்லிட்டானே, ஏன் முடியும் ஒரு கரப்ஷன் யாரும் பண்ணாத எவனும் இருக்கக்கூடாது. இது மேலே என்ன ஆட்சி வேணும் உங்களுக்கு? சிறப்பான ஆட்சிங்க. இவங்கெல்லாம் பேசுறாங்களா? இப்போ தெரியாது. இந்த ஒரு 30 நாளில் என்ன பண்ணிட்டாங்க, எதுக்கு இஷ்டம் எது போகிறாங்களா அப்பெல்லாம் பேசக்கூடாது. இது வரைக்கும் 56 வருஷம், இது வரைக்கும் தேனி மாவட்டத்தில் பஸ்ஸுங்கிறதே கிடையாது. இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறேன், 56 வருஷம் 50 வருஷம் ஆண்ட கட்சின்றாங்க, 75 வருஷம் கட்சி ஆண்டுனாங்க. ஒரு சராசரி மக்கள் ஒரு பஸ் வசதியாக கொடுக்கலையா? எப்படி உங்களால் நாளைக்கு என்ன பண்ணுறோம், நீங்கள் 10 லட்சம் கோடி வாங்கி வச்சுக்கிறாங்க, நீ உடனே 2500 பொண்ணு எப்படி போடுவார்? புரியுதா? கஜானா மொத்தம் காலி பண்ணிட்டு போயிடறாங்க. எல்லாம் பேர் தவறுக்குரியான ஆட்சி நடந்தது இல்லை, சரியான ஆட்சி இது. இதெல்லாம் இப்போ இல்லை, 25 வருஷம் ஆட்சியோட மீட்கவே முடியாது. திரையில் பண்ணதான் கொஞ்சம் மண்ணில் பண்ணிட்டு இருக்காங்க. சத்தியமா இருந்தாலும் 25 வருஷத்துக்கு விஜயை தொட்டு உடம்பு பார்க்க முடியாது. இதே மாதிரி நடந்தால், இந்த சிறப்புமிக்க ஆட்சி நடந்தால் தொட்டு உடம்பு பார்க்க முடியாது. அண்ணா திமுகவும் சரி, அனைத்து இந்த அண்ணா திராவிடம் சரி, திமுகவும் சரி, எதுவுமே பண்ணி பார்க்க முடியாது. இதோட கேவலமான இது எதுவுமே கிடையாது. இது கேவலம். இது எங்க பாரு, திமுக ஒழிச்சு கட்டுனது அண்ணா திமுக வந்தது. அண்ணா திமுக ஒண்ணு சேர்ந்து வச்சு மக்களை ஏமாத்துறதா. இப்ப என்ன நடந்தது? இப்ப ஏமாத்து தானே பண்ணாங்க, ஏமாத்துக்கிறது தானே பண்ணாங்க. எடப்பாடி என்ன பண்ணாரு, நேரா போயிட்டு நேரா திமுக என்ன பண்ணி கேட்டாரு, நம்ம ஆட்சி அமைக்கலாமா அப்படின்னு. இதோட கேவலமான ஆட்சி பேர் எதுக்குது? அதுக்கு மாதிரி செத்து இல்லாம தனிச்சு நிக்கணும். உன் மக்களுக்கு செஞ்சுன்னு வச்சு மக்களுக்கு தேவை பண்ணுவாங்க. உடனே 6 மாசத்துல செய்யல, 2 வருஷத்துல செய்யல, 3 வருஷத்துல எத்தனை வருஷம் போட்டாரு ஆட்சி முடியாது. ஸ்டாலின் எத்தனை வருஷத்துக்கு முடி போட்டாரு? 1000 ரூபாய் காசு மகளிர் ஊக்கத்தொகை 2 வருஷத்துக்கு முடி தான் போட்டாரு. என்ன இருக்கிற கஜானா தான் சொல்றாரு, என்ன 6 மாசம் டைம் கொடுத்துருக்காரு. 6 மாசம் டைம் கொடுத்தாருன்னு வச்சுக்க, ஆட்டோமேட்டிக் எல்லாமே நடுவான், மக்களுக்கு தேவை பண்ணுவான். அவரே சொல்லிட்டாரு ஒரே வார்த்தை, உங்க காசுல நான் வளர்ந்தேன்,